ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். தொடர்ந்து கூடுதல் தகவல்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் ராமசுந்தரம். தற்பொழுது கன்னியாகுமரியை நோக்கி போயிட்டு இருக்கார் விஜய் அப்படின்றத காட்சியிலூடாக பார்க்க முடிகிறது. சுமார் எத்தனை மணிக்கு கன்னியாகுமரி ரீச் ஆக வாய்ப்பு இருக்கு? அங்கு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஏற்பாடுகள் என்ன? வழிநடிகளும் மக்களோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கு? விரிவான தகவல்களை பதிவு பண்ணுங்க. கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதி வேட்பாளர்களை ஆதரித்து இன்றைய தினம் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் நேரடியாக பொதுமக்களை சந்தித்து வாக்குகள் சேகரிக்கக்கூடிய பணி, அதாவது இந்த ரோட் ஷோ நடக்கக்கூடிய இந்த பொதுமக்களை சந்திக்கும் ஈடுபட இருக்கிறார். இதற்காக சென்னையிலிருந்து தனி விமானம் மூலம் வந்தார். அங்கிருந்து பிரச்சார வாகனம் மூலம் நேரடியாக சென்று கொண்டிருக்கிறார். அதாவது திருநெல்வேலி, தூத்துக்குடியிலிருந்து திருநெல்வேலி வழியாக கன்னியாகுமரி அதிக அளவு கொண்டிருக்கிறார்கள். காத்துக் கொண்டிருக்கக்கூடிய பொதுமக்களை வாகனத்தில் இருந்தவரே கையசைத்தவாறு தொடர்ந்து விஜய் வாகனம் கேடிசி நகர் பகுதியில அந்த அதிகமான மக்கள் குவிந்திருந்ததால வாகனத்தை வழிமுறித்த பொதுமக்கள் அவர்களுக்கு விஜய்க்கு பல்வேறு பரிசு பொருட்களையும் வழங்கினார். பூங்கொத்து, அதே போல பல்வேறு பரிசு பொருட்களையும் வழங்கினார்கள். தொடர்ந்து காவல்துறையின் வாகனங்கள் அணிவகுக்க தற்போது விஜயின் வாகனமானது நாங்குநேரி டோல்கேட்டை கடந்திருக்கிறது. நாங்குநேரி டோல்கேட் பகுதியிலும் அதிகமான பொதுமக்கள் குவிந்திருந்த சூழல்ல இருபுறமுமே கயிறுகள் கட்டி பொதுமக்கள் விஜயை பார்ப்பதற்கான ஏற்பாடுகளை காவல்துறையினர் செய்திருந்தார்கள். வாகனங்கள், இருசக்கர வாகனங்கள்லாம் பின்னால் தொடர்ந்து வந்த நிலையில ஆங்காங்கே கயிறுகள் கட்டி அவர்களையும் போலீசார் நிறுத்தி வருகிறார்கள். தொடர்ந்து நாங்குநேரி டோல்கேட்டை கடந்து வள்ளியூர் வழியாக தற்போது கன்னியாகுமரி நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. முதலில் கன்னியாகுமரி மாவட்ட எல்லை காவல் கிணறு தாண்டியவுடன் கன்னியாகுமரி மாவட்ட எல்லையிலிருந்து தொடர்ந்து ரோட் ஷோ செய்யக்கூடிய அந்த பணியை தமிழக வெற்றி கழகத்தின் நிர்வாகிகள் மேற்கொண்டிருக்கிறார்கள். விஜய் மகாதனபுரம் ரவுண்டானா பகுதியில முதல்ல ரோட் ஷோவை தொடங்குகிறார். அங்கிருந்து திருவள்ளூர் வெள்ளிவிழா ரவுண்டானாவை கடந்து சர்ச் ரோடு வழியாக நேரடியாக 0 பாயிண்ட் என்று சொல்லக்கூடிய அந்த பகுதிக்கு சென்று மக்களை சந்திக்கிறார். தொடர்ந்து மீண்டும் அதே வழியாக மகாதனபுரம் ரவுண்டானா மீண்டும் தூத்துக்குடிக்கு செல்ல இருக்கிறார். இதுதான் இப்போது திட்டமாக விஜய் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. வழிநெடுகளும் பொதுமக்களின் கூட்டம் இருப்பதால போலீசாரும் அங்கங்கே பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். 3 மாவட்ட காவல்துறையினர் மற்றும் ஒரு மாநகர காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். கன்னியாகுமரி மாவட்டத்தில் இந்த ரோட் ஷோ மேற்கொள்ளக்கூடிய பகுதிகள் முழுவதுமே விஜயின் ரசிகர்கள் மற்றும் தொண்டர்கள் அதிக அளவில் குவிந்திருக்கிறார்கள். பொதுமக்களும் ஆங்காங்கே குவிந்திருப்பதால போலீஸ் பாதுகாப்பும் பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. இன்னும் சரியாக 1 மணி நேரத்தில் அந்த ரவுண்டானா, அதாவது மகாதனபுரம் ரவுண்டானா சென்று விடுவார். 3 மணியிலிருந்து இரவு 8 மணி வரை பிரச்சாரம் மேற்கொள்வதற்கு, அதாவது மக்களை சந்திப்பு பயணம் மேற்கொள்வதற்கு அனுமதி கன்னியாகுமரி மாவட்ட காவல்துறையிடம் பெறப்பட்டிருக்கிற சூழல்ல இன்னும் 1 மணி நேரத்தில், சரியாக 1 மணி நேரத்தில் அவர் நேரடியாக அந்த மகாதனபுரம் ரவுண்டானா சென்று அங்குள்ள மக்களை சந்திக்கிறார். தொடர்ந்து வெள்ளிவிழா வளைவு வழியாக கன்னியாகுமரி ஊருக்குள் சென்று 0 பாயிண்ட் அங்கிருந்து மீண்டும் திருநெல்வேலி வழியாக தூத்துக்குடிக்கு செல்வதுதான் இது இப்போதைக்கு திட்டமாக வைத்திருக்கிறது. இன்னும் சரியாக 1 மணிக்கு கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு சென்றடைவார். நன்றி ராமசுந்தரம், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. நாங்குநேரி தாண்டி கன்னியாகுமரி நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறார் தாவேக தலைவர் விஜய். அண்மை தகவல்களை செய்தியாளர் ராமசுந்தரம் வழங்க நாம் கேட்டோம். ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம்.